ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பொங்கலோட மினி விளாக் ஃபுல் வீடியோ அரோமார்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி பானையிலலாம் பொங்கல் வைக்கல. நான் ஸ்டீல் பாத்திரமே புதுசு இருந்துச்சு, அதனால் அதுலேயே வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் பானை வாங்கலாம் போகிற டைமும் இல்லை, அதனால தான் ஸ்டீல் பாத்திரமே புதுசு தான். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு குளமாவில் ஒரு சின்னதாக ஒரு 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு எரிய போடுறதுக்காக அந்த விறகோட சின்ன சின்ன பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். எனக்கு தாத்தா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் நம்ம சுற்றி வந்துட்டு அந்த மஞ்சள் கிழங்கு கட்டுவாங்கள்ல, அதை கட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சுவாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு எல்லாம் அடுப்பு விறகெல்லாம் நல்லா காஞ்சி போன விறகு தான். பட் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பற்ற வைக்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லாவே பற்றிக்கிச்சு கூட. நல்லா பற்றிக்கிச்சு, சீக்கிரம் பொங்கல் ஆகிடும்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக அப்படியே கண்ணெல்லாம் எரிச்சலாச்சு, அந்த புகையாக வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொங்குற ஸ்டேஜில் நானும் போயிட்டு பொங்கல் சொல்லலான்ட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன். பட் சடனாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நெருப்பு கம்மியாயிடுச்சு. அந்த டைமில் மறுபடியும் தட்டெல்லாம் எடுத்து வீசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பைப் கிடச்சிச்சு, அதை எடுத்து நல்லா ஊதி விட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா தீ பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பொங்கி வந்தது, ரொம்ப ஹாப்பி. பொங்கல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு நல்லா வேண்டிக்கினேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சாமி, ஏன்னா எங்கே அடுப்பு எரியாமல் போயிடுமோன்னுட்டு எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த அடுப்பில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கம்மி. நான் எப்பவுமே மோஸ்ட்லி இந்த பொங்கல் டைமில் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இந்த டைம் ஏன் ரொம்ப இதுவாச்சுன்னு தெரியல. அது எப்படியோ நல்லபடியாக பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டேங்க அடுப்புலேயே. அதுதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆனால் இது மட்டும் எனக்கு எப்போவுமே இருக்கும், ஒரே ஒரு பொங்கல் கண்டிப்பாக அடுப்பில் நல்லபடியாக பண்ணிடுவாங்க. நல்லபடியாக பண்ணிட்டேன். ஸ்வீட் பொங்கல் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் படையல் போட ஆரம்பித்தாச்சு. நான் என்னென்ன செஞ்சேனோ அதெல்லாம் சுவாமிக்கு வச்சுட்டு நாங்கள் பூசணி இலையில் தான் படைப்போம். ஃபஸ்ட்டு வெளியே சூரிய நாராயணுக்கு மெயினாக பூசணி இலையில் தான் படைப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் படைச்சி முடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஒரு கரும்போட ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு என் கோலம் மட்டும் தெரியல, ஏன்னா வெயில் ஓவராக அடிக்கிறதுனால. அவ்வளோதாங்க, இந்த பொங்கல் எனக்கு இப்படி தான் போச்சு. ஃபுல் வீடியோ கண்டிப்பாக அரோமார்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டாடா.